ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண்ணலன். நான் உங்கள் ஆனந்தலட்சுமி. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஸ்கின் பிரைட்டனிங், லைட்டனிங் அப்படின்றதுக்காக நிறைய சீரம்ஸாக இருக்கட்டும், ஹோம் ரெமடிஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எது செஞ்சுமே எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கவே இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல சரியாகிற மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கான ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு கேரட் மட்டும் போதும், ப்ளஸ் கொஞ்சம் கோகோனட் ஆயில் போதும். இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் லேயரை கொஞ்சம் பீல் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு கிரேட்டர்ல நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவின இந்த கேரட்டை ஒரு ஒயிட் ஷீட் போட்டு வீட்டுக்குள்ளேயே நிழல்ல நல்லா காய வச்சிடுங்க. ஸோ இதை வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மிஸ் ஆகிடும். ஸோ நிழல்ல வீட்டுக்குள்ளே தூசி எதுவுமே படாமல் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து காய வைங்க. ஸோ நீங்கள் காய வைக்கும் போது அதிகமான ஈரம் அந்த இடத்துல இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈரம் அதிகமாக இருந்ததுன்னா அது உலரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பூசணம் போத்து கெட்ட வாடை வந்துடும். ஸோ பார்த்து நீட்டான க்ளீனான பிளேஸில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் அப்படின்றது ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷ் கலராக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா உலர்த்தணும். உலர்த்தினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை ஆயிலில் போட்டு பாயில் பண்ண போறோம். ஸோ பாயிலிங் அப்படின்றது நார்மலாக நம்ம எப்படி பாயில் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் டபுள் பாயிலிங் பண்ண போறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன கண்டெய்னர் வச்சு அந்த கண்டெய்னரில் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ கோகோனட் ஆயில் ஓரளவுக்கு ஹீட் ஆக ஆரம்பிக்கும் பொழுதே, கொதி வர வேண்டாம், அந்த பபிள்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கேரட் இருக்கு இல்லையா, நம்ம காய வச்ச அந்த கேரட், அதை அதுக்குள்ள போட்டுட்டு நல்லா வந்து பாயில் பண்ண விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆயிலே வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர்ல ஒரு மாதிரி லைட்டா ப்ரௌன் கம் ரெட் அந்த மாதிரி கலர்ல மாறும். ஸோ அப்படி மாறும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆயிலை தனியாக எடுத்துட்டு ஒரு நல்ல க்ளீனான கண்டெய்னரில் ஊற்றி 24 hours அதை அப்படியே விட்டுடுங்க. டச்சே பண்ண வேண்டாம். அண்ட் அதில் எதுவும் தூசி விழாமல் பார்த்துக்கோங்க. ஸோ 24 hours அப்புறமா மார்னிங் நீங்கள் வந்து அதை எடுத்துட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அந்த எண்ணெய் மட்டும் இருக்கிறத ஒரு நல்ல டைட்டான ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து டெய்லி பேசிஸில் நீங்கள் உங்கள் ஃபேஸுக்காக இருக்கட்டும் அல்லது பாடி ஃபுல்லாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 7 months வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்கின் வைட்டனிங், பிரைட்டனிங் தாண்டி இது என்ன பண்ணுன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணும். நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து டார்க் ஸ்பாட் ஆகிடும். ஸோ நிறைய சின்ன சின்ன போர்ஸ்லாம் உருவாயிடும். ஸோ போர்ஸை எந்த அளவுக்கு அது ஸ்ட்ரிங்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் அந்த டார்க் ஸ்பாட்ஸை, அந்த போர்ஸ் வந்து அந்த அளவுக்கு விசிபிளாக இல்லாமல் ஆக்குறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு எல்போஸில் டார்க்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கு கூட நீங்கள் தொடர்ந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டார்க்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு ஸ்க்ரப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த ஆயில் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்பொழுது ஒரு 30 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில்ஸ் இந்த மாதிரியான ரெமெடிஸ் எல்லாமே ஓவர் நைட் விடுவாங்க இல்லையா. ஸோ எல்லா ஸ்கின்னுக்கும் அந்த ஓவர் நைட் விடுறது செட் ஆகாது. நிறைய பேருக்கு நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் ஏற்படுத்திடும். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட்டாக எடுத்து ஒரு 2 drops மட்டும் எடுத்துட்டு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்து 30 minutes கழிச்சு கண்டிப்பாக வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் வேற என்ன விஷயங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்காக இருக்குது, ஸ்கின்ல நிறைய ரிங்கிள்ஸ் இருக்குது, நிறைய சன் டேன் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி பேசிஸில் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வரும்பொழுது கண்டினியூஸாக ஒரு 3 months இது நீங்கள் ட்ரை பண்ணால் போதும், நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ மார்னிங் எழுந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ணுற பர்சன் நீங்கள் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக எழுந்ததுமே உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்ச ஒரு மைல்டான ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 30 minutes அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அகைன் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட ரெகுலர் ஒர்க்ஸ் பண்ணலாம். ஸோ நான் நைட் டைமில் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓவர் நைட் கண்டிப்பாக இதை விடாதீங்க. இதே மாதிரி 30 minutes ஊற வச்சு உங்களை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சன்டான் இருக்குது, டார்க்னஸ் இருக்குது, அதுக்காக நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வாட்டர் இன்டேக் அப்படின்றதும் இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வெளியில் போகும்போது எப்போவுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். நிறைய ஹெவி லைட்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறீங்களா இருக்கட்டும், அல்லது நீங்கள் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அத்லெட்டா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் இப்போ வெயில் வந்து நம்ம மேலே பட்டாலே எனக்கு சன் டேன் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு சன் பேர்ன் ஆகி ஸ்கின்ல வந்துட்டு டார்க்னஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கின் பிரிஞ்சு வர மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, எனக்கு கொருன்னு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பயங்கரமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பயன்படுத்திட்டு சன்ஸ்கிரீன் அப்படின்றத கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ நாளுக்கு நாள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின் வந்து ஷேடு மாறிட்டே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஓரளவுக்கு ஷேட் மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த
ஆயிலை கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக நீங்கள் விட்டுட்டு அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் கூட உங்களுக்கு போதும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய பொட்டேட்டோ வந்து ஸ்கின் டேனை ரெடியூஸ் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலாக இது ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை ஸ்கின்னாக போக போக நான் சொன்ன மாதிரி 3 months கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல கிளாஸியான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 months ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு பெண்ணால் நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye. ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். சின்ன சின்ன கனவுகளோட சிறு தொழில் செஞ்சு உங்களுக்கான அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய கனவுகள் நனவாகணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும். அதுக்கான வாய்ப்பு இதோ. நாங்கள் எங்கள் குழுவோட உங்கள் இடத்துக்கே வந்து உங்களை பற்றியும் உங்களுடைய தொழில் பற்றியும் ஒரு நேர்காணல் எடுப்போம். இது மூலமாக பல தரப்பு மக்களுக்கு உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். ஸோ நீங்கள் இதில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இனி உங்களுடைய சின்ன சின்ன கனவுகள் எல்லாமே பெரிய பெரிய இலக்கை நோக்கி நகரட்டும். அவங்க வந்து ரீசெண்டாக தான் இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 3-4 months தான் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நார்மல் பழைய லுக் தான் போயிட்டு இருந்தது. நார்மல் யூ நெக் அந்த பேட்டர்ன் தான் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்க வந்து கலெக்டராக வரப்போ வந்து அந்த கலெக்டருக்கு வந்து ஒரு காலர் ப்ளவுஸ் வந்து வேணும். ஸோ அது கொஞ்சம் நல்லா ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கணும், ரொம்ப வந்து அந்த பார்த்தாலே அந்த ஒரு போல்ட்னஸ் அவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களும் சில ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, அந்த காலர் ப்ளவுஸுமே வந்து ரொம்ப யூஸ்வலாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து ஷர்ட் காலர், ஒன்று வந்து சைனீஸ் காலர். ஸோ அதுலேயுமே வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருந்துருக்கூடாது. நான் எப்போதுமே என்னோட த்ரோட் ஜேர்னி வந்து என்னோட காஸ்டியூம் டிசைனிங்கில் வந்து நான் டிசைன் பண்ணாலே அதில் ஸ்லீவில் வந்து ரொம்ப ஒரு யூனிக் ஒன்று இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஒரு 4-5 பேட்டர்ன் வந்து மாறி மாறி வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே அவங்க இது வரைக்கும் எனக்கு வந்து ரிட்டன் வந்து ஆல்ட்ரேஷன் கொடுத்ததே இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி எப்போதுமே. அதுவும் அவங்களுக்கு நான் பஃப் ஸ்லீவ் வந்து இதான் ஃபங்க்ஷன் டைமில் தான் வந்து பஃப் ஸ்லீவ் அவங்களுக்கு வைப்போம். மற்றபடி நார்மலாக இப்படி வச்சுட்டு இங்கே மட்டும் பஃப் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்கோம். எனக்கு வந்து நார்மல் பஃப் வச்சா நான் வந்து குண்டா இருக்க மாதிரி தெரியும். பட் எனக்கு பஃப் வேணும், பட் வந்து எனக்கு கொஞ்சம் மாறி மாடர்னாக வேணுன்றப்போ நாங்கள் இங்கே வந்து டாப் பஃப் வந்து கொடுப்போம். ஸோ அப்போ இவள் நந்தினியுமே வந்து அந்த மாதிரி தான் வந்து கேட்டாங்க. அண்ட் அதிகமாக வந்து அந்த பஃப் வச்சிருக்க வந்து வைஷாலி தனிகனுக்கு வந்து அந்த பஃப் வந்து நாங்கள் அதிகமாக வச்சுருக்கோம். எது பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும், நீ பண்ணு, நான் ஃபுல்லாக உங்ககிட்டே விட்டுடுறன்ற மாதிரி. ஸோ நான் சொன்னால் உங்களுக்கு ஒரு மேக்ஸி மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கேன். பட் இட்ஸ் நாட் அ மேக்ஸி, இட்ஸ் ஏ லைன் மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா ஓகே அப்படின்னாங்க. என்ன பேட்டர்ன் வேணும் உங்களுக்கு, ஏதாவது பேட்டர்ன் ரெஃபரன்ஸ் அனுப்போம், நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா? வேணாம். மெட்டீரியல் ஆப்ஷன் கொடுக்குவா? வேணாம். என்ன பண்ணிட்டோம், நீ ஏன் பண்ணிடு. நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை வந்து ஆலியா மனசாக்கு வந்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டைம் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நான் வந்து உங்களை சீரியல் ப்ளவுசஸ்லாம் வந்து பார்க்குறேன். பட் நான் சொன்னேன் எனக்கு பர்சனலாக அந்த ஃபிட்டிங் பிடிக்கல. நான் ஃப்ராங்காகவே அவங்கள்ட்ட சொல்கிறேன், எனக்கு பர்சனலாக ஃபிட்டிங் பிடிக்கல. எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டோட சீரியலில் அவங்கள பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப இங்கெல்லாம் இறங்கியிருக்கும். ஓகே, எனக்கு வந்து நான் ஒரு டிசைனராக இருக்கேன், நான் ஒரு பொட்டிக் வச்சுருக்கேன், நான் ஏன் உங்களுக்கு தச்சு கொடுக்கக்கூடாது, நீங்கள் எனக்கு மெட்டீரியல் அனுப்புங்கன்னு சொல்லி ரொம்ப உரிமையாக நான் கேட்டேன். ஓகே, அவங்க வந்துட்டு கூட அவங்க கண்ணிலே காட்டல. ஓகே, ட்ரெஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு நான் டான்ஸோ தான் பண்ணேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஓபன் பண்ணதுக்கு பார்த்துக்கவே ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஆல்ட்ரேஷன் கூட அவங்க அனுப்பல ரிட்டன். நான் இது வரைக்குமே என்னோட பெரிய பிளஸ் வந்து யாருமே எனக்கு ஆல்ட்ரேஷனுக்கு அமிச்சதே இல்லை. எனக்கு வந்து என்ன ஃபரினா அப்பதான் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து இழைச்சு நல்ல ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்தது அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு இதே மாதிரி தான் நான் வந்து மெசேஜ் பண்ணி வந்து கேட்டேன். அவங்க உடனே சரி நீ வா தங்கம் செட்டுக்கு வந்துரு அப்படின்னா. சரி ஓகே, மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க செட்டுக்கு போனா அவங்க வந்துட்டு பயங்கர ஸ்வீட், நீ உட்காரு, நீ சாப்பிடுன்னு பக்கத்துல உட்காந்து எனக்கு ஊட்டி விட்டு